எனக்கு பிடிக்கும். ஹை ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். தான் இன்றைக்கும் பார்க்க போகிற சீரிஸ் நான் லாயல் பின் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். என்ன சீரியஸ் நான் பின் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க ஸ்டேட் கதைக்குள்ள போயிடலாம். இளவரசி என்னை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட ஸ்டாப் பண்ண சொன்னேன்னா அதுக்கு அவங்க ஏன் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட இல்லை இளவரசி என் மூச்சு நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அதை கேட்டு அவங்க சிரிச்சுட்டு என் நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு இவ்வளோ அழகாடி, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நான் ஜென்டலாக பண்ணுவேனே, ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அகைன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசி அணினுக்கு சொந்தமாகிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அணினோட கண்ணை பாருங்களா, சந்திரமுகீஷ் படத்தில் சொன்ன மாதிரி அவர் கண்ணில் ஏதோ ஒரு சாதிச்சு தேஜஸ் தெரியுது. அப்படிதான் இருக்குது. ஐயோ மைண்ட் வைஸ் குறுக்க வந்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அங்கவே அணினை கட்டி பிடிச்சி தூங்கிட்டேன். காலையில் எழுந்தவன் நைட்டு நடந்த நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு கொஞ்சம் ஹேக்கப்பட்டுட்டு அப்படியே அவள் கையை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடலான்னு பார்த்தா நான் என் மேலேருந்து அவள் கையை எடுத்த உடனே டக்குனே நான் இருக்க ஹேக் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக காலையில் எங்கே போகிறேன்னு கேட்டா, இளவரசி பிரின்சஸ் பேட்மிக்கா நான் தேடுவங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். நானா எனக்கு இன்னும் அப்படியே உன்னை கட்டி பிடிச்சிருக்கணும் போல இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இளவரசி நைட் ஃபுல்லாக இப்படியே தானே எனக்கு கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்க, அது பத்தாதான்னு கேட்டேன். அதுக்கு அவன் லைஃப் ஃபுல்லாக இப்படியோ உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு அது பத்தாது, என் லைஃப் ஃபுல்லாக இப்படியோ உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் போல இருக்குன்னு சொன்னான். அதை கேட்டேன் நான் அவகிட்ட. ரொம்ப நல்லாவே பேசுறீங்கன்னு. நல்லா பேசுறனோ இல்லையோ, ஆனால் என்னை மற்றவங்கள விட உனக்கு நல்லாவே தெரியும்னா. அப்புறம் இளவரசியோ என்னை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் கிஸ் பண்ணுறதை நிறுத்தாம என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாளா. அப்போ நான் அவகிட்ட போதும் நிறுத்துங்கன்னு. அப்புறம் இளவரசி என்கிட்ட போகாதடின்னா, இல்லை இளவரசி நான் கிளம்புறேன், நீங்கள் நல்லா தூங்குங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நேற்று தான் வந்தீங்க, அப்புறம் நைட்டு ஹார்டாக நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்களா. இல்லை நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கல்ல இளவரசி, என்னை விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவள் என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா. இளவரசி நான் திரும்ப வந்து அவங்கள பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் போக விடுங்களேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லி என்னை விட்டா. நான் எழுந்து அவன் முகத்தை பார்த்தேன்னா போவேன் போகிறதான் போகிறேன், ஒரே கிஸ் பண்ணிட்டு போயேன், நீ வர வரைக்கும் அதையே நினச்சிட்டே இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணலாம். அதை நானும் அவளை கிஸ் பண்ணிட்டு என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளில வந்தா கீழே கண்ணாடி தொடச்சிட்டு இருந்தா. ஐயோ இவ்வளோ மாட்டிக்கிட்டு இருந்தா. அப்படியே பார்க்காத மாதிரி இங்கேருந்து ஓடிடுன்ற மாதிரி போனேனா. ஆனா என்னை வந்து மறைச்சாளா. நான் டக்குன்னு பிரிக்கிட்டேன். காலையிலே இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுவா லேடி பெண், காலையிலே நான் அந்த கிளாஸை கிளீன் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் சரியா என்னால் பார்க்க முடியல, ஆனால் சவுண்ட் மட்டும் கேட்குது இந்த கிளாஸ்ல இருந்து, ரொம்ப சவுண்டா லேடி பெண் அப்படின்னு சொல்லி அவ கேட்ட சத்தத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா. இல்லை முடியாது, நான் அந்த சத்தத்தெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் சத்தம் கேட்குது லேடி பெண்ணு சொன்னாலா. நான் கேட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓட போனேன்னா மறுபடியும் என்னை மறைச்சி இவ்வளோ மார்னிங்ல யூனிவர்சிட்டி பெட்ரூம்ல என்ன மேட்டர்னு கேட்டாளா. அதுவா இப்போ நான் என்ன சொல்றது, எதையாவது சொல்லுவோம். நான் ஐயே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கனை பார்த்துட்டு இருந்தா. என்னால் சொல்ல முடியாது போடி பிரிக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனா அவன் பிரிக்க என்கிட்ட, அங்கே பாருங்க உங்க ஷர்ட்ல பட்டனை மாற்றி போட்டிருக்கீங்க எங்கன்னு கேட்டுட்டு பட்டனை பார்த்தா எல்லா பட்டனையும் நான் கரெக்டாக போட்டிருந்தேன். இதில் எந்த பட்டன் பிரிக்குன்னு கேட்டேனா அவன் பிரிக் அந்த தலையில் தட்டிட்டு என் கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை லேடி பெண், நைட் ரொம்ப சவுண்ட் கேட்டுதா அதனால என்னால் தூங்க முடியல லேடி பெண் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நான் உடனே அங்கேருந்து லோட்டஸ் பிளேஸுக்கு போனேன். அங்கே என் சித்தி லேடி பென்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. நான் உடனே அந்த பாக்ஸை மறைச்சிக்கிட்டு எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட லாஸ்ட் நைட் நான் இளவரசி கூட பைன் பிளேஸில் இருந்தேன்னு சொன்னேன். நீ இளவரசி கூட க்ளோஸாக இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் பிரின்சஸையும் அவங்க ஃபேமிலியும் கன்சிடர் பண்ணு, மறந்துடாத, நம்ம அவங்களுடைய நிழலில் தான் இருக்கோம். போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரின்சஸ் ஹனினுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனேன். கண்டிப்பாக சித்திக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ரூமுக்கு போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உள்ள போனேன். ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன நடந்ததோ அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் கணத்தை பிடிச்சி உன் கணத்துல இந்த குழி விழுதே, அதை பார்க்க அழகாக இருக்குது, இதோ இந்த கணத்துல குழி விழுதே, நீ கிஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். அப்போவே என் கையை பிடிச்சி உன் ஆசை எல்லாத்தையும் நீ உங்ககிட்டே வச்சுட்டு நான் ரொம்ப பாவண்டி அப்படின்னு சொன்னாளா. அப்புறம் நான் அவகிட்ட அனின் ஐ லவ் யூன்னு சொன்னேன். அனினோ என் கையை கிஸ் பண்ணா. அவளுமே லவ் யூ டூன்னு சொன்னா. லவ் யூ டூ இப்பத்துலேருந்து எனக்கு சொந்தமானவ.
நான் அவனுக்கு சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் இளவரசி அணினோ என்னை ஹக் பண்ணிக்கிட்டா. நான் தான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு பார்த்தா இளவரசி அணினுமே அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க போல. இது எல்லாத்தையும் நினச்சிட்டு பெட்டில் உருண்டுட்டு இருந்தா. அதே சேம் டைம் அங்கே பிரிக்கு வந்து இந்த பக்கம் உருளை உட்காந்தா. பிரிக்கு பார்த்த இளவரசியோ நீ எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண. நீ எப்போ வந்தேன்னு கேட்டா நானா இப்படி உருண்டுட்டு இருந்தீங்களா அப்போவே வந்துட்டுன்ற மாதிரி உருண்டுட்டு இருந்தா. அதுவா நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னா. ஆனால் நேற்று இருந்ததை விட இப்போ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க இளவரசியே. கங்க்ராச்சுலேஷன் மை டியர் இளவரசி. ஒரு வழியா அன்னைக்கு 2 பேரும் அஃபிஷியலாக ஒருத்தருக்கு சொந்தமாயிட்டீங்கன்னு சொன்னா. அதை கேட்ட இளவரசியோ எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதுன்னா. அப்படியே இளவரசி இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொண்டு வரேன், உங்களுக்கு ஹனிமூன் டோஸ்ட் பிடிக்குமான்னு கேட்டா. என்ன கிளவர் ஐடியான்னு சொல்லி பிரிக்கிட்ட கேட்டாளா. அதுக்கு பிரிக்கோ தேங்க்யூ இளவரசின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ கிளம்புனா. இப்போ எங்கே இருந்து அனிலோட அண்ணா கிட்ட போகலாம். அனில் அவங்க 2 அண்ணா உட்காந்து டீ குடிக்க வந்தாங்க. அனிலோட அண்ணா கார்டன்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க சின்ன அண்ணா வந்துட்டு இருக்கும்போது குட் மார்னிங், உங்களுக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமான்னு சொல்லி இவங்க கேட்டாங்களா. அதுக்கு அனிலோட சின்ன அண்ணாவோ யூஸ்வலாக காஃபி தான்னாரு. என்னன்னா அண்ணி உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க போல, இதை பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போல தோணுதுண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணாவோ அப்படின்னா பண்ணிக்கோடா ஏன் வெயிட் பண்ணுறேன்னு கேட்டாரு. அதுக்கு மணப்பெண் வேணும்னா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அண்ணா சிரிச்சாரு. உன் கல்யாணத்து மேல நானே பெரிய ஆர்வத்தை வச்சிருக்கேன், நான் ஏதாவது பிளான் இருக்கேன்னு கேட்டாரு. நானே செம ஆர்வமா இருக்கேன், உங்க ஹனிமூனுக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டாரா. இங்கிலாந்துல என்னோட ஹனிமூன் நாங்க பிளான் பண்ணிருக்கோம், நாங்க போகும்போது கூட ஹனினி கூட்டு போறோம்னு சொன்னாரா. எப்ப கிளம்ப போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க பெரியனாவோ சீக்கிரமா அப்படின்னாரு. அப்புறம் அவங்க அண்ணி அப்போ நம்ம சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே அண்ணி இங்கிலாந்துக்கு திரும்ப போறாளான்னு கேட்டாங்க. ஆமா, இது அவட்ட நான் சொல்லும்போது அவள் கோவப்படுவாளான்னு எனக்கு பயமாக இருக்குன்னாரு. ஆனாலுமே அவகிட்ட சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு அவங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அணினும் என்ன தேடிக்கிட்டு இருந்தா. அதே சேம் டைம் பிரிக் அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தா. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, ஆனால் நீங்கள் கேட்ட ஹனிமூன் டோஸ்ட் இல்லை, ஆனால் வேக வச்ச முட்டை இருக்கு, இது உங்கள் எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுன்னு சொன்னாலா. அது கேட்ட இளவரசியோ சிரிச்சிட்டு எனக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தாள். எனக்காக வெயிட் பண்ணிட்டு பிரிக்கிட்ட போய் பிரிக் கொன்பின் எங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். இளவரசி நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே மிஸ்ஸிங்கா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு இளவரசியோ ஆனால் எனக்கு இது ஏதோ 1 வருஷம் ஆன மாதிரி இருக்கு. என்ன அது 1 வருஷமா? ஏன் அது காதோல். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இளவரசி பிரின்சஸ் பேட்மிகா லேடி பின் ஹெல்ப் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது கேட்ட இளவரசியோ என்ன ஒர்க்குன்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக் நிறைய ஒர்க், இப்போ அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி பிரிக்கிட்ட கேட்டாளா. அதுக்கு பிரிக்கோ அவங்கள பார்த்து சிரிச்சா. அது எப்படின்னா பொண்டாட்டியை விட்டு தனியாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஐயையோ பிசாசு அப்படின்னு வரும். இப்போ அங்கேருந்து என்கிட்ட வாங்க. சித்தி துணியை வாஷ் பண்ணுறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அந்த துணி எல்லாத்தையும் துவச்சி காய போட்டுட்டு இருந்தேனா. அப்போ மேலே ஐ மிஸ் யூனி எழுதி ஒரு பட்டம் பறந்துகிட்டு இருந்தது. அநேகமாக இப்போ இவங்க வந்திருக்கணுமேன்னு சொல்லி சுற்றி பார்த்தேனா. நாங்கள் அணின்னு இல்லை சரின்ட்டு ஒரு துணி எடுத்து போனேனா கொன்பின்னு யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. துணிக்கு பின்னாடி அணின் நீங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். நீ இன்னும் இதை முடிக்கலையா, நான் ரொம்ப மிஸ் பண்றேன்டேன்னா. அதுக்கு நான் அவகிட்ட இன்னும் முடிக்கலையே அப்படின்னு சொன்னதுக்கு இன்னும் நீ வேற என்ன வேலைலாம் செய்யணும்னு கேட்டா. நிறைய இருக்கு இளவரசின்னு. அது கேட்டவ அந்த துணியை அழைக்கிட்டு நான் மிஸ் பண்றதுக்கு உனக்கு டைம் இருக்கான்னு கேட்டா. யாராவது இதை பார்த்தா என்ன வருதுன்னு நினைச்சிட்டு சுத்தி பார்த்துட்டு 2 பேரும் அந்த துணிக்குள்ள போனோம். அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நாளை கிஸ் பண்ணேன். அப்படியே அதுக்குள்ளே ஒரு குட்டி ரொமான்ஸ் ஃபுல்டாச்சு. தென் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனோம், நிறைய சாப்பிட்டோம். திரும்ப வீட்டுக்கு வந்து அவள் ஃப்ரூட்ஸை கிரேவிங் பண்ணிட்டு இருந்தா. அது எப்படி பண்ணுன்றத எனக்கு சொல்லி கொடுத்தா. சேம் டைம் என் சித்தியும் பிரின்சஸ் அனந்தும் அங்கே வந்து நடக்கிறத பார்த்துட்டு என்ன இளவரசி இன்னைக்கு பயங்கரமா அணினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அதை பார்த்த இளவரசர் அனனும் இன்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்கு, வானமே பொத்துக்கிட்டு கீழே வந்தா கூட ஆச்சரியம் கிடையாது, ஆனால் இவ பண்ணுற வேலையால உங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் வருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னாரா. அதை கேட்ட என் சித்தியோ வேலை செய்யறதுக்குன்னு 2 கை இருக்கும்போது வேலை ஃபாஸ்ட்டாக முடியும்னு சொன்னாங்க. அது கேட்ட ஆனந்தோ ஒரு வேலை யூஷுவலோட இன்னும் ஸ்லோவாக கூட ஆகலான்னு சொன்னார். நைட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து இளவரசிக்காக வச்சுட்டு அணின் வாங்க வந்து கொஞ்சமாக தண்ணி குடிங்கன்னு சொன்னேன். பின் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு
என்ன வேணும்னு கேட்டேன். இன்னைக்கு நைட்டு எனர்ஜிக்காக நீ என்ன வேணா கொடுன்னா. நான் கேட்டேன், என்ன பேசுறீங்க, யாராவது கேட்டா என்ன ஆகுறதுன்னு. அதுக்கு அவங்க, கவலைப்படாத இங்க யாருமே இல்லைன்னா. ஸோ அவங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்னு கேட்டேன்னா அதை சொல்லிக்கிட்டு முன்னேறி வர ஆரம்பிச்சா. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் ஸ்டெப்பா பேடி வச்சு போக ஆரம்பிச்சேன். அப்போ என் கண்ணத்தை பிடிச்சி நான் அவனை சாப்பிட்டுட்டுமான்னு கேட்டா. நான் அமைதியா இருந்தேனா. தினவ என்னை கிஸ் பண்ணா. தினவ என்னை கிஸ் பண்ணிக்கிட்டே டேபிளில் உட்கார வச்சுட்டு என்னை கிஸ் பண்ணாளா. தினோடனே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக ஆரம்பிச்சா. நான் அப்போ அவளை ஸ்டாப் பண்ணி அங்க வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு அவ, நான் சொல்றத கொஞ்சம் கூட காதல் வாங்காம, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, தாங்களே தகுதியான தண்டனை என்ன என்பதை கொடுத்து விடுங்கள். தென் கொஞ்சம் கொஞ்சமா அவளை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவ டக்குன்னு ஸ்டாப் பண்ணலாம். என்னடி ஸ்டாப் பண்ணிட்டேன்ற மாதிரி அவளை பார்த்தேனா. அப்போ எனக்கு போர் அடிக்குதுன்னா, ஐயோ பின் கண்ணில் எவ்வளோ ஏக்கம். ஐ நோ அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஷோபாக்கு போனோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் மேலே அப்படியே படுத்துக்கிட்டேன். அவளோ என் தலையை சாஃப்டா தடவி கொடுத்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இளவரசர் அனந்த் அவங்க ஃபேன்ஸே இளவரசி பேட்மிக்கா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அனந்த் பேட்மிக்கா கிட்ட அப்பா அனின்க்கு யாரு பொருத்தமா இருப்பாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஏன் அவர் இப்போ அவ்வளோ கவலைப்படுறாருன்னு கேட்டாங்களா. இல்ல நம்ம இளவரசிக்கு ஏற்ற மாதிரி யாரும் இன்னும் அவரை பார்க்கலையா, அவளுக்கு ஏற்ற மாதிரி சேம் ரேங்க்ல நல்லா படிச்சவளா, அவனுக்கு கல்யாணம் வேற ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும், ஆனா பிரின்சஸ் அனினோ பிரின்சஸ் பேட்மிக்கா மாதிரியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காள். என்ன அது கேட்ட பேட்மிக்காவோ, எடிப்பின் அது ஒரு அன்லக்கி. என் கேஸை பத்தி சொல்லணும்னா இது அன்யூஷுவல். நான் இன்னுமே சிங்கிளா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பேட்மிக்காவுக்கு ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று அவங்க விட்டு போயிருக்கலாம், இல்லை கல்யாணம் வந்திருக்கலாம், இல்லை அவங்க இறந்து போயிருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு தெரில. பட் பேட்மிக்காவுக்கு ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்னன்றத நம்ம அப்கமிங் எபிசோடில் தான் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் சின்ன வயசில் இங்கே அடாப்ட் பண்ணப்பட்டேன். நான் சின்ன வயசுலேயே இங்கே தத்தெடுக்கப்பட்டேன். பட் சவிட்வாரி பிளேஸ் ரொம்ப ஃபேமஸ், வெல்த்தி, அப்புறம் ரொம்ப பெருமையான குடும்பம் கூட. பிரின்சஸ் அனின் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்புறம் லேடி பின் நீயும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. மேரேஜ்ன்னு கேட்ட உடனே என் மனசுக்குள்ள ஒரு பயம் தொட்ட ஆரம்பிச்சது. நானும் அவங்ககிட்ட ஊன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட, நீயும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும், சில பேர் என் மைண்டுக்குள்ள இருக்காங்கன்னா நிறைய யோசிச்சு நின்றுட்டு இருந்தேனா. அப்போ கரெக்டா அப்போ இளவரசி ஒரு டப்பாவோட வந்து நின்னாங்க. இதே எங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேனா. அதுக்கு அவங்கள, இல்லை வெஸ்டர்ன் ஷாப்ல இருந்து இளவரசி அனோன் இந்த குக்கீஸை வாங்கிட்டு வந்தாரு, இதை உனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். இங்கே பாருன்னு சொல்லி இதை உனக்கு கொடுக்கணும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணாலா. அதே சேம் டைம் ட்ரிக், மை லேடி இவங்க உங்களுக்கு ஊட்டி வர வரைக்கும் நீங்கள் அதை எடுக்காதீங்கன்னு சொன்னா. அவள் இளவரசி அவன் பக்கம் திரும்பி, ப்ரிக் நீ பேசாத, இதோட அமைதியாக இருந்தாங்க. மன்னிச்சிருக்க இளவரசின்னு சொல்லி அவள் வாய்ப்புல அவள் கை வச்சுக்கிட்டா. அப்புறம் அவங்க 2 பேரும் நான் தனியாக விடுறேன் போறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனாளா. அப்போ இளவரசியோ இதை எடுத்துக்கோ நல்லா இருக்குன்னு சொன்னா. நானும் ஒரு பீஸ் எடுத்து வாயில வச்சுனேன். அப்போ அதையே பிரின்சஸ் அனியனும் கடிச்சாங்க. நான் கிட்ட என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. நானும் வாய் ஃபுல்லாக பூசிக்கிறதுன்ட்டு அவங்களுக்கு தொடச்சி விட்டேனா. அப்போ அவள் என் கையில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சு என் கணத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாளா. நான் அவகிட்ட, அனின் இந்த கார்டன் நம்ம பெட்ரூமில் என்ன நம்மளை யாரும் பார்க்க மாட்டானு அப்படின்னு சொன்னாளா. அதே சேம் டைம் பிரிக்கும் நான் இங்கே தான் இருக்குன்ற மாதிரி வாய்ஸ் கொடுத்தா. நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு பிரிக் சொன்னாளா. அது கேட்டேன். இளவரசியோ உன் தொண்டைக்கு என்ன வச்சு ஏன் அப்படி உரிமிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்களா. அதுக்கு பிரிக்கோ, என் தொண்டைக்குள்ள எதுவும் இல்லை, ஆனால் லேடி பின்ன பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா. இளவரசியோ யாருன்னு கேட்டா. அதுக்கு பிரிக்கோ, வேற யாரு மாஸ்டர் குய்யா தான் லோட்டஸ் பிளேஸ்ல தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா. இளவரசி ஒன்று பார்த்துட்டு ஒரு முறைச்சாங்க. அதுலயே தெரிஞ்சுது பைபிள் ஏதோ பிளான போடுதுன்னு. அவரை ஃப்ரண்ட் பிளேஸ்க்கு டீ குடிக்க வர சொல்லுன்னு சொல்லிட்டு பிரிக்கிட்ட சொன்னாளா. அதுக்கு பிரிக்கோ, ஏன் நீங்க அவனை வர சொல்றீங்க இளவரசின்னு கேட்டாளா. அதுக்கு இளவரசியோ, என்ன சொன்னனோ அதை செய்யினாங்க. சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் பிளேஸ்க்கு மாஸ்டர் குய்யா வந்தாரு. இளவரசியா அவருக்காக டீ ஊற்றி கொடுத்தாங்களா. உட்காருங்க குய்யா, என் கூட சேர்ந்து கொஞ்சம் டீ சாப்பிடுங்க சொன்னா. அவரு வந்து உட்காந்தாரா. அப்போ இளவரசியோ டீ கொஞ்சம் கசக்குன்னு சொல்லிட்டு ஐயோ டீயை ஊத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பயவுல சும்மா இருக்கான். ஏடி பின்னையே என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். டேய் இப்போ லைட்டாக தானே கசகுது, மொத்த கசப்பு உள்ள போட்டுற போறாடா அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பார்த்தடா. அவனும் மொத்த பிள்ளையும் காட்டான். பட சிப்பா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டு குடிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் இருக்கும். இன்னைக்கு இந்த டைம்ல நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, அந்த டீ அவன் குடிச்சிட்டு ஐயோ இவ்வளவு கேவலமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கீழே வச்சுட்டு, இளவரசி கொஞ்ச நேரம் லேடி பின் கிட்ட பேசலான்னு வந்தேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதுக்கு இளவரசி லேடி பின் நீங்க தானே இருக்கா, என்ன சொல்ல வந்தீங்களோ அது சொல்லாமேன்னாங்க. ஆனா என்ன வெக்கப்பட்டுட்டே சொன்னாரா. அதுக்கு இளவரசியோ பட் என்னன்னு கேட்டா, ஆனா என்ன நீ கண்டிப்பா பிரைவேட்டா ஏதாவது சொல்லி ஆகணுமான்னு கேட்டாளா. அப்படிலாம் இல்லை இளவரசி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்றீங்க மாஸ்டர் கொய்யா, என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்களேன்னா, நெக்ஸ்ட் வீக் மினிஸ்ட்ரியில ஒரு கல்லா டின்னர் இருக்கு, அதுக்கு லேடி பின்ன எப்படி பண்ணதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரிக்கோ ஓ கல்லா டின்னரா, அங்க டான்ஸ் கூட ஆடுவாங்கல்ல, மோஸ்ட்லி அங்க லவர்ஸோ இல்ல கப்புள்ஸோ தான் ஒன்னா டான்ஸ் ஆடுவாங்கன்னு பிரிக்கு சொன்னாலா. இது கேட்டோடனே இவ்வளவு கோத்து விட்டுருச்சுன்ற மாதிரி கொய்யா பார்த்துட்டு இளவரசிய பயந்து பார்த்தானா. அப்ப இளவரசி உனக்கு லேடி பின்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்க்கு நீ எப்படி அவளை கூப்பிடலாம். இல்ல இளவரசி நான் அப்படி சொல்ல வரல, இவங்க அந்த பார்ட்டி அட்டன் பண்றதுக்கு தான் நான் அவளை கூப்பிட்டேன், மற்றபடி வேற ஒண்ணு இல்லைன்ற மாதிரி பார்த்தானா. அப்ப நான் அவனை என்ன பிளான்றான்ற மாதிரி அவனை பார்த்துட்டு இருந்தப்போ இளவரசி என்கிட்ட லேடி பின் இந்த பார்ட்டிக்கு நீ போக போறியான்னு கேட்டாளா. அதுக்கு நான் கிட்ட நோ நாங்க வரணும்னு எப்பவுமே உங்ககிட்ட சொன்னதே இல்லை என்ன. அது கேட்ட இளவரசி அவதான் வரலன்னு சொல்லிட்டாள். மாஸ்டர் கொய்யா இப்ப கிளியர் ஆயிடுச்சா, இவகிட்ட நீங்க வேற ஏதாவது பேச வேண்டியது இருக்கான்னு கேட்டாளா. அதுக்கு மாஸ்டர் கொய்யாவோ எதுவும் இல்லை இளவரசின்னு சொன்னாரா. அதுக்கு இளவரசியோ அப்போ நீங்கள் வேலையை பார்க்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போங்க, ஏன்னா மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்காக காலிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப உங்கள் வேலையை பார்க்க போங்கன்னு சொல்லி இளவரசி சொல்லிக்கிட்டு இருந்தப்போ மன்னிச்சிருங்க இளவரசி என்னை மன்னிச்சிருங்க, இப்போவே என் ஒர்க்குக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாஸ்டர் கொய்யா போனார். கொய்யா இருக்கிற வரைக்கும் கோவம் வந்த இளவரசி அவள் போனதுக்கப்புறம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு பிரிக்கு ஐஃபை போட்டா என் பக்கம் வந்தாளா. நான் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு கையை வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்தா. பிரிக்கு ஐஃபை போட்டுட்டு என் பக்கம் வந்தாளா. நோ அப்படியே இருவாள் தலையாட்டினோடனே அவள் கையிலோடு சேர்த்து வச்சுட்டு உழுந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிச்சா. திரும்ப போகும்போது ப்ரனோட் வந்தானா. மாஸ்டர் கொய்யா போயிட்டு இருக்கப்போ அதுக்கு எது தப்புல ப்ரனோட் வந்தானா. ஹலோ கொய்யான்னு சொன்ன உடனே அதை கண்டுக்காம போயிட்டு இருந்தப்போ நாச்சு இவனுக்கு நம்ம வரதை கூட கணக்கு தெரியாம மாதிரி போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவரு உள்ள வந்தாரு. இப்பதான் ஒருத்தவன் போனான், அதுக்குள்ள இன்னொருத்தவனா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே ப்ரனோட் உள்ள வந்தானா. ஏய் ப்ரனோட்னு கூப்பிட்டாளா. அப்ப பிரிக் இப்பதான் ஒருத்தவன் போனான், அதுக்குள்ள இன்னொருத்தவனா என்ன நாள்றாது. இளவரசி என்ன திடீர்னு ப்ரனோட் இங்க வந்திருக்கேன்னு கேட்டாளா. அதுக்கு அவன் அதுவா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான். இப்ப இளவரசியோட முகத்தை பாருங்களேன், என்ன அதே மிஸ் பண்ணியா, ஐயோ இப்போ உன்னை ஒருத்தன் மிஸ் ஆக ஆக்கிடுவாளே அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தா. ஆனா டேய் அவன் மூஞ்சி போற போக்குக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் செம்மையா இருக்கு, இந்தப்பா இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சொல்லி பேச மாத்தினாளா. அவனும் தேங்க்யூ இளவரசின்னா. நான் வந்துட்டு இருக்கப்போ மாஸ்டர் கொய்யா பார்த்தேன், அவர் ஏன் அப்படி போயிட்டு இருக்காரு என்னாச்சுன்னு கேட்டாரா. அது இளவரசியோ அவர் வேலைக்கு போறதை விட்டுட்டு லேடி பின்ன வெளியே கூப்பிட்டு போறதுக்காக இங்க கேட்க வந்தாருன்னு சொன்னாளா. அப்ப நான் ப்ரனோட் கிட்ட ஆனா நம்ம இளவரசி மாஸ்டர் கொய்யாக்கு ஒரு லெசனை கத்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேனா. அதுக்கு இளவரசியோ ஆனா எதுவுமே பண்ணலையன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாளா. அப்ப ப்ரனோட்டோ ஓ ஐ சி, அதனால தானே மனுஷன் அப்படி போறான். ஏய் நீ பேசல நான் மறந்துட்டு போற, ஆக்சுவலா நான் இங்க எதுக்கு வந்தேன்னா நீ எப்ப இங்கிலாந்துக்கு திரும்ப போறத தெரிஞ்சுக்கதான் வந்தேன், ஸோ டேட் தெரிஞ்சதுன்னா நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்லன்னா. இளவரசியோ நம்ம செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன டைம் இருக்கேன்னா, ஆனா நம்ம செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஏன் இவ்வளவு அவசரம்னு கேட்டாளா. ஏய் பிரின்ஸ் அண்ணான்னு சொல்ல எண்ணம் நம்ம ஷெட்யூல் டேட்டை விட முன்கூட்டியே போறேன்னு சொன்னா. அது கேட்டவுடனே நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆனோம். உடனே அவங்க அண்ணனை பார்க்க போனா. அங்கே போன அவரு இவன் ஸ்டைட்டா அவங்க அண்ணங்கிட்ட பேச போனா. அண்ணாண்ட என்கிட்ட வந்து சொன்னான், ஷெட்யூல் டேட்டை விட நம்ம முன்கூட்டியே போகிறோமா, அது உண்மையா அண்ணான்னு கேட்டா. ஓ அவனே சொல்லிட்டானா. நானும் பார்வாட்டியும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு இங்கிலாந்துக்கு ஹனிமூனுக்கு போறேன்னு சொன்னாரு. அவ்வளோ இவங்க ஹனிமூன் போகிறதுக்காக அவங்களோட ஹனிமூன் டேஸுக்கு எடுக்கிறாங்களே மைண்ட் வைஸ் கணக்கிறதுக்கே. இன்னைக்கு மார்னிங் சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அவனே சொல்லிட்டானாரு. எப்போ போறோன்னு கேட்டாளா. அதுக்கு அவரு அடுத்த வாரம்னு சொன்னாங்க. இளவரசி திரும்ப இங்கிலாந்து போறதை நினைச்சு நான் ரொம்பவே சோகமான. இளவரசி வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டா. கையை டைட்டா பிடிச்சிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். அவன் என்னை கிஸ் பண்ணிட்டு அவளுமே அழுதா. நான் அவகிட்ட நீ போறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு. நைட்டு பிரிக்க என்கிட்ட இந்த யூனிவர்சிட்டி ஹாலிடேஸ்ல இங்க டென்னிஸ் எப்படி விளாடுறதுன்னு கத்துக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ப்ராப்பரான ஒரு அவுட்ஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா நீங்க சடனா ஏன் இங்கிலாந்து போகணும் இளவரசின்னு கேட்டாளா. அதுக்கு இளவரசியோ பிரிக் இதை நான் சூஸ் பண்ணல. அதுக்கு பிரிக்கோ ஆனா இளவரசி அட்லீஸ்ட் இல்லாட்டி பின்னுடைய பர்த்டே வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணி வைக்கலாம்லன்னு கேட்டா. அவ கண்டிப்பா மனசுடைஞ்சு போயிருப்பாள்னு இளவரசி கேட்டாளா.
அதுக்கு பிரிக்கோ அவங்க சோகம் போறதுக்காக மாங்காவையும் மற்ற ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. நேரம் அவங்க கிரேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இளவரசி. ஊர்ல இருக்கிற மாங்காய் தேங்காய் வெஜிடபிள் ஆரம்பிச்சு ஃப்ரூட்ஸ் வரையும் விட மாட்டாங்களே இளவரசின்னா. என்ன பண்றதுன்னே தெரியாம இளவரசி அமைதியா உட்காந்தாங்க. நானும் சோகமா கார்டன்ல உட்காந்து ஃப்ளவர் வாஷ் ரெடி பண்ணிட்டு இருந்தேனா, அப்ப என் சித்தி பக்கத்துல வந்து லாஸ்ட் டைம் அவங்க போனப்போ ரொம்ப நாள் ஆச்சு திரும்ப வரத்துக்கு, ஆனா இந்த டைம் சீக்கிரம் வந்துருவாங்க. பின் சோகமாவதுன்னு சொன்னாங்களா. அப்ப நான் அவங்கள பார்த்து ஓகே இளவரசி பின் அவங்ககிட்ட பேசணும், நான் ரூமுக்கு போறேன், எப்படி ஃபாலோ பண்ணிட்டே வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தேன். அவங்க போய் ஒரு டிராவை திறந்தாங்களா. அப்ப நான் அவங்க ரூமுக்கு வெளியே இருந்தேன். என்ன உள்ளவா உள்ள வந்து உக்காருன்னு சொன்னாங்களா. நானும் உள்ள போனேன். இளவரசி எதை பத்தி பேச போறீங்கன்னு கேட்டேன்னா, அப்போ அவங்க ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அதை ஓப்பன் பண்ணா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஜுவல்லரிஸ் அதுக்குள்ள இருந்தது. அதை பார்த்து நான் ஷாக் ஆனேன். அப்போ இளவரசி என்கிட்ட எடுத்து சாரீஸ் என்கிட்ட சொன்னாங்க. இது அவங்களோட ரூபி ஆக்சசரிஸாம். வைரம்பா, இது வைர நெக்லஸ் போல. இந்த வைர நெக்லஸை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதை பார்த்து நான் அவங்க கிட்ட இது பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு, என்னால இதை வச்சுக்க முடியாதுன்னு சொன்னேன். இதை எடுத்துக்கோ பெண், இந்த இளவரசி தான் அவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்க. வாங்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனாலுமே ஓகேன்ற மாதிரி நான் தலையாட்டினேன். அப்புறம் அந்த நெக்லஸ் எடுத்து எனக்கு போட்டு விட்டாங்க. இளவரசி பேட்மிக்கா அது எனக்கு போட்டு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஒரு விஷயம் பார்த்துட்டு அழகா இருக்குன்னாங்க. இந்த கிஃப்டை இளவரசி அலிசா எதுக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இளவரசி இந்த கிஃப்டை ஏன் இளவரசி அலிசா எனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். ஒரு வேலை இது உன் பர்த்டே கிஃப்டா இருக்கலாம் லேடி பெண்ணாங்க. ஆனா இவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட் எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்றத இன்னும் என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னேன். அது கேட்டேன் சித்தியில். என்கிட்ட கேட்காதம்மா, இது எல்லாத்தையும் போய் உன் அண்ணன் கிட்ட கேளு. அப்புறம் உன் வேலை எல்லாத்தையும் கோய்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் பைன் ப்ளீஸ்ல இருன்னாங்க. நான் என்னன்ற மாதிரி பார்த்தேன்னா, இவ ஆல்ரெடி மிஸ்ஸஸ் பேட்மிக்கா கிட்ட அவ கூட பைன் பிளேஸ் தங்கறதுக்காக பெர்மிஷன் கேட்டாப்புல. ஸோ இவங்களும் அவளுக்காக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பைன் பிளேஸ்ல அவ கூட தங்கு. அவங்க சீக்கிரமாவே இங்கிலாந்து போக போறாங்கன்னா நானும் என் சித்தி கிட்ட ஓகேன்னு சொன்னேன். தென் அணினை பார்க்கறதுக்காக பைன் பிளேஸ்க்கு போனேன். உள்ள போய் அணின்னு கூப்பிட்டா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அணின் வந்து என் பின்னாடி இருந்தா. திரும்பி பார்த்தா கேக் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. மறுபடியும் வெஸ்டர்ன் மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவ மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டு இந்த கேண்டில் ஊதுன்னு சொன்னான். நானும் அவ சொன்ன மாதிரி பண்ணேன். எப்போ நீ ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கணும்னு சொன்னா. அதுக்கு நான் கிட்ட என் பர்த்டே வர்றதுக்கு இன்னும் 4 இருக்கே என்ன, பட் இன்னைக்கே எனக்கு செலிப்ரேட் பண்ணணும் போல இருந்துச்சு அதான்னு சொன்னா. அப்படி நான் கிட்ட இந்த கேக் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, பார்க்க நல்லா இருக்கே என்ன. ஓ இதுவா, அனின் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். பிரிக்கோ உங்களுக்காக இவங்க தான் இந்த கேக்கு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டின்னரையும் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, கிச்சனையே அழகோட பண்ணி விட்டுட்டாங்க. ஏதோ டிசாஸ்டர் ஆன மாதிரி கிச்சன் கிடக்குதுன்னா. பிரின்சஸ் குக் பண்ணுறது பார்த்துட்டு பிரின்ஸ் அனந்தோ அனின் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாரா. அதை கண்டுக்காம மறுபடியும் அவங்க குக் பண்ண ஆரம்பிச்சா. பிரின்ஸ் அனந்தோ வெஸ்டர்ன் ஷாப்ல இருந்து கேக் ஆர்டர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இதை பிரின்சஸ் அனினோ வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களே உங்க கையால உங்களுக்கு விஷத்தை வச்சு கேக்க பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கேக்கு லடிப்பின் கேக்கு. இது என்னோட மைண்ட் வைஸ். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த இளவரசியோ பிரிக் வாய மூடுன்ற மாதிரி சொன்னாங்க. பிரிக் அப்படின்னு கூட்டோன்னே சொல்லுங்க இளவரசினாங்களா, வெளியே போ. அதுக்கு பிரிக்கோ எங்க போட்டோன்னு கேட்டாளா. எங்க வேணா போனாங்க. இளவரசி என்னையும் உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண விடுவீங்கன்னு நினைச்சேன். நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இப்போ என்னையா உங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண விடுங்களேன்னு கேட்டா. அப்ப இளவரசியை பார்த்துட்டு எனக்கு லேடி பின்னோட தனியா இருக்கணும் போல இருக்கு, நீங்க எது காணாம போன்ற மாதிரி பிரிக்க சொன்னாங்களா. தென் அவங்க அங்கே எது கிளம்பி போனா. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் கேண்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இளவரசி என்கிட்ட அந்த கேக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு, அது ஏன்னா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேக்கை பண்ணேன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் தேங்க்யூன்னு சொன்னேன். இளவரசி பிரின்சஸ் ஆலிசா ஏன் அவ்வளோ ப்ரீஷியஸான கிஃப்டை எனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டேன். அதுக்கு இளவரசியோ அது ஏன்னா நீ அவளோட மருமகமா, அவன் மருமகன்னு சொன்ன உடனே அனின் ப்ளீஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுன்னு. அது ஏன்னா எங்க அம்மா உன்னை ரொம்ப ப்ரீஷியஸா நினைச்சிருக்கலாம், அதனால இந்த ப்ரீஷியஸ் கிஃப்டை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா. அடுத்தது நான் கிட்ட நீங்க தான் என் பர்த்டே வாங்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். ஆமா சரி சொல்லு, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டா. இளவரசி என் பர்த்டே அன்னைக்கு நான் மார்னிங் வேக்கப் போறப்போ உங்க முகத்தை பார்க்கணும்னு கேட்டேன். இதை கேட்ட உடனே அவள் ரொம்ப அமைதியான. அவளோட அமைதியை பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா, அது ஏன்னா உன் பர்த்டே வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது, நெக்ஸ்ட் வீக்கே நான் இங்கிலாந்துக்கு திரும்ப போகிறேன்னு சொன்னான். அவன் நெக்ஸ்ட் வீக்கெண்டு இல்லையே இங்கிலாந்துக்கு திரும்பி போகிறத நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்ன அறியாமலே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. பாணின்னு வந்து என்னை ஹக் பண்ணிக்கிட்டா. அடுத்த நாள் நானும் என் சித்தியை உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா. இந்த அதை சாப்பிடுன்னு சொல்லி அவங்க எனக்கு ஃபுட் எடுத்து வச்சாங்க. பட் நான் கேட்டேன்
எனக்கு ஃபுல்லாகிடுச்சு இளவரசின்னு. நீ கொஞ்சமாக தான் சாப்பிட்ருக்க, அதுக்குள்ளே அவன் வயிறு ஃபுல்லாகிடுச்சான்னு கேட்டாங்க. நான் அமைதியாக இருந்தேனா. அதுக்கு அவங்க ஏன் உனக்கு பசிக்கலையான்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் ஆமாம் எனக்கு பசிக்கல, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போனேன். நான் கார்டனில் உட்காந்துருந்தேனா. அப்போ கோயும் பிரிக்கும் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. பிரிக் கோய்கிட்ட லேடி பின் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு, இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுன்னு சொன்னா. அதை கேட்ட பிரிக்கோ உண்மையாலுமேவன்னு கேட்டான். அதே சேம் டைம் இளவரசி அவங்க வந்துட்டு இருந்தாங்களா. அப்போ அவங்க 2 பேரும் அப்போ கோய் இளவரசி கிட்ட லேடி பின் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சா, நீங்கள் இங்கிலாந்து போகிறத பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பத்துலேருந்து இவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பத்துலேருந்து இவங்க எதுவுமே சாப்பிடல இளவரசின்னு சொன்னாங்களா. அதை கேட்ட இளவரசி நான் கிட்ட பேசணும்னு சொன்னா. நான் அப்போ அங்கேருந்து எழுந்து போக போனேன்னா அப்போவே எனக்கு தலை சுற்றி மயக்கம் வர ஆரம்பிச்சிது. நான் டேபிளில் சாஞ்சிட்டு என்னடா. அப்போ இளவரசி வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அவளை பார்த்து அணின்னு கூப்பிட்டானா. அப்போ அவங்க நான் கேள்விப்பட்டேன் நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சாமே, இங்கே பாரு பார்க்க எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி இருப்பேன், உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்னு கேட்டேன். அதுக்கு நான் இளவரசி கிட்டேன். இளவரசி எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா உடனே நான் பொத்துன்னு கீழே விழுந்து நான் தலையில் விழாத மாதிரி இளவரசி வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இளவரசி பிரிக் கிட்ட பிரிக் ஹெல்ப்புக்கு யாராவது போய் கூட்டுவான்னு சொன்னா. உடனே எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடினா. இந்த பிரிக் பாவம் 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்க பத்துன்னு விழுங்க, யாராவது வாங்கலேன்னு கத்திக்கிட்டே ஓடட்டும். பிரிக் போய் பிரின்சஸ் பேட்மி கிட்ட சொன்னாலா. அதுக்கு பிரின்சஸ் பேட்மிக்கா என்னது லேடி பின்னுக்கு மயக்கம் வந்துருச்சா, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்ட உடனே பிரின்சஸ் அனினோட பைன் பிளேஸில் தான் இருக்கான்னு சொன்னா. பிரின்சஸ் அனினோட பைன் பிளேஸில் தான் இருக்கா. பிரின்சஸ் அனினோட லேடி பின் அவங்க பிரின்சஸ் அனினோட பைன் பிளேஸில் தான் லேடி பின் எங்கே இருக்காங்க. பிரின்சஸ் அனினோட பிளேஸில் தான் பிரின்சஸ் அனினோட பிளேஸில் தான் லேடி பெண் இருக்காங்க. பிரின்சஸ் அனின் அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னா. என்னோட சித்தி என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. என் சித்தி வந்து என்னை பார்த்தாங்களா. இளவரசின்னு கூப்பிட்டேனா. அதுக்கு அவங்க இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ எப்படி இருக்கு, ஏன் மயங்கனன்னு கேட்டாங்களா. அமைதியாக இருந்தேன். நீ கொலாப்ஸாக விழுந்துட்டேன்னு கேட்ட உடனே எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா. உனக்கு எதாவது அடிபட்டுச்சோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நான் கிட்ட உங்களை பயமுறுத்துறதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு. அப்புறம் இளவரசி பேட்மிக்கா வெளியே போனாங்களா. அப்போ இளவரசி அனின் வந்து பார்த்தாங்களா. அப்போ பேட்மிக்கா அனின் கிட்ட இவளுக்கு உடம்பு சரியான வரைக்கும் பைன் பிளேஸ்ல இருக்கட்டும், என்னால் அவளை பார்த்துக்க முடியாது நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னாங்க. அது கேட்ட இளவரசியோ நீங்கள் அவளை பற்றி கவலைப்பட வேணாம், அவளுக்கு நான் ஆல்ரெடி பில்ஸ் கொடுத்துட்டேன், சீக்கிரமாக ரெக்கவரி வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொன்னாலா. அது கேட்ட பிரின்சஸ் பேட்மிக்காவோ எனக்காக அவங்கள பத்திரமா பார்த்துக்கினீங்களே அதுக்கு ரொம்ப தேங்க்யூ இளவரசின்னு சொன்னாங்க. பிரின்சஸ் பேட்மிக்கா போனதுக்கப்புறம் அனினோ என்னை பார்க்க உள்ள வந்தா. கையை பிடிச்சி என்ன தானே உனக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா. பரவாயில்ல விடுங்கிற மாதிரி நான் கண்ணாச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவள் கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கினேன். நான் தூங்கினதுக்கப்புறம் வெளியேந்து போனாளா. அவள் பிரிக்கெட் இளவரசி இது எல்லாமே என் தப்பு தான், நான் திரும்ப போகிறத பற்றி அவகிட்ட சொல்லாமல் இருந்திருக்கணும். அவள் பிரிக்கோ எனக்கு தெரியும் இளவரசி உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எடுப்பின்னு உங்களுக்காக 5 வருஷம் வெயிட் பண்ணாங்க, இப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க ஸ்டார்ட் பண்ணீங்க. சடனா நீங்கள் இங்கிலாந்து போயே ஆகணுமான்னு கேட்டா. அதுக்கு இளவரசியோ பிரிக் பட் இந்த டைம் அவ்வளோ லாங்கெல்லாம் இருக்காது. அது கேட்ட பிரிக்கோ இன்னும் 2 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னா. அது கேட்ட பிரிக்கோ ஆனால் வெயிட் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் அதிக இளவரசி. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு, ஸோ அவங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னான். என்னோடய டெஸ்டினியை மட்டும் நானே எழுதுற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக அவளை விட்டு போக மாட்டேன் பிரிக்குன்னு சொன்னா. ஒரு வழியா நான் கான்சியஸ் ஆனேன். அனின்னு கூப்பிட்டுட்டே கீழே போனா அங்கே பிரிக் இருந்தா. அனின் எங்கன்னு கேட்டேன். அது கேட்ட அவள் அமைதியாக இருந்தாளா. அப்போ நான் அவகிட்ட என்ன சொல்லுன்னு. அதுக்கு அவள் ஒன்றும் இல்லை அடிப்பேன், இன்னைக்கு மார்னிங் தான் இங்கிலாந்துக்கு அவங்க போனாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக பெட்லேயே தான் இருக்கீங்க, ஸோ அவங்க போகிறதுக்கான நாள் வந்ததால் அவங்க போயிட்டாங்கன்னா எந்த எபிசோட் ஸ்டாப் ஆகுது, எந்த இடத்துல நான் கதையை ஸ்டாப் பண்ணுறேன், அடுத்த எபிசோடு என்ன நடக்குன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி பாய்.